ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தர்ணேந்திரன். என்ன அப்படின்னா, நான் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து ஒரு பிளாக் போர்டு வச்சுருந்தேன் இல்லையா, ஆன்லைன் டீச்சிங்க்கு. ஸோ ஒரு மொபைல் ஹோல்டர் ஆர் ஸ்டாண்ட் இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு யோசித்தேன். அதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வாங்கும்போது எப்படி இருந்ததுன்னா, பார்க்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருந்தது. பாருங்கள், இது வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்ப்ரிங் மாதிரி தெரியுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன், என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, அது நம்ம ஹைட் எந்த ஹைட் அளவுக்கு நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லதாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்குது இதில். அதையும் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒரு ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. ஓகே, நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கொஞ்சம் சீப் ரேட்டு தான், ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஹோல்டர் பாருங்கள், இதுதான் வந்து ஹோல்ட் பண்ணுறது. இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஓப்பன் பண்ணி மொபைல் அதில் வச்சிட்டோன்னா நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் வச்சு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, லேசாக தட்டுனா கூட ஒரு கரெக்டான பொசிஷனில் வச்சா தான் அது நிற்கும். அதையும் தாண்டி நம்ம லேசாக அதை டச் பண்ணிட்டோம்னாலும் சாஞ்சு விழுந்துடும். பிகாஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி இருக்குது. இது வந்து பெருசாக வெயிட் இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி தான் வச்சாலும் கீழே சாஞ்சு விழுந்துருது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்னு விட்டுட்டேன்.